எப்படி சில பேரால ஒரு நல்ல நிலையில இருந்து, அதாவது குட் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு கிரேட் ஸ்டேஜுக்கு வந்து எப்படி சிலர்னால வளர முடியுது. ஜிம் காலின்ஸ் குட் டு கிரேட் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர், இவருடைய டீமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நிறைய கம்பெனிஸை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அவங்க அனலைஸ் பண்ண கம்பெனிஸில் வந்து சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து கொஞ்ச நாளில் வந்து க்ளோஸ் ஆன கம்பெனிஸ் இருக்குது. அவங்க சில கம்பெனிஸ் வந்து ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு நிலையை அடைஞ்சு, அதாவது குட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கப்புறம் கிரேட் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு அந்த கம்பெனிஸ் வந்து வளருது. ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரு நல்ல நிலையிலிருந்து கீழே இறங்கி போகுது. ஸோ இந்த நல்ல நிலைமையில் இருந்து, அதாவது குட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் இருந்து த கிரேட் அப்படின்னு சொல்லப்படுற மிக உயர்ந்த நிலைக்கு வளர்ந்த கம்பெனிஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ண பிரின்சிபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 விஷயங்கள் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த கருத்துக்களை எல்லாம் ஒன்றா தொகுத்து த குட் டு கிரேட் அப்படிங்கிற புத்தகத்தில் ஜிம் காலின்ஸ் வந்து வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, அதாவது நீங்கள் நல்ல ஒரு நிலையில் இருந்து குட் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்து கிரேட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வளரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த நல்ல நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு அடைஞ்ச இந்த கம்பெனிஸ் எல்லாருமே வந்து எல்லாத்துக்குள்ளேயும் காணப்பட்ட ஒரு மேஜரான முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹெட்ஜ்ஹாக் கான்செப்ட். அது என்னது ஹெட்ஜ்ஹாக் அப்படின்னா முள்ளம்பன்றி. ஸோ இந்த முள்ளம்பன்றியை வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நரி இருக்குது, முள்ளம்பன்றி இருக்குது. இந்த முள்ளம்பன்றியை வேட்டையாடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நரி வந்து ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுமா. நரிக்கு நிறைய தந்திரங்கள் தெரியும், எக்கச்சக்கமான டெக்னிக்ஸ் தெரியும், நிறையா ஐடியாஸ் தெரியும். ஆனால் முள்ளம்பன்றிக்கு ஒரே ஒரு டெக்னிக் மட்டும்தான் தெரியும். அது என்ன அப்படின்னா தன்னுடைய உடம்பை வந்து வளைச்சி அதனுடைய முள்கள் இருக்கிற மாதிரி வெளியே தெரிகிற மாதிரி காமிச்சு அதனுடைய முள்களை வந்து ரொம்ப ஷார்ப்பாக மாற்றிக்கும். ஸோ அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால அந்த நரி வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான முறைகளை கையாளும். ஒரு நாளைக்கு வேகமாக வந்து தாக்கணும்னு முயற்சி பண்ணும், ஒரு நாள் வந்து பயமுறுத்தும், ஒரு நாள் வந்து மறைஞ்சிருந்து தாக்கும். ஆனால் எந்த ஐடியாஸை ட்ரை பண்ணாலும் அந்த முள்ளம்பன்றியை வேட்டையாட முடியறதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அது ஒர்க் ஆகிற ஒரே ஒரு டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணும். ஆனால் நரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணும். இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா எது வந்து பெஸ்ட்டு டெக்னிக், எது வந்து பெஸ்ட்டு ஐடியா, எது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு விஷயம், ஒரு டெக்னிக் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணால் எது வந்து எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறத விட எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து நான் ஃபாலோ பண்ணுறது தான் வந்து இந்த முள்ளம்பன்றி கான்செப்ட். இந்த ஹெட்ஜ்ஹாக் கான்செப்டில் வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இந்த கம்பெனிஸ் எல்லாருமே இந்த 3 முக்கியமான விஷயங்களை மட்டுமே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, முதலாவது நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து அந்த முதல் விஷயம். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், அந்த ஒரு விஷயத்தை வந்து அதிகரிக்கணும். நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இல்லையோ அந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இரண்டாவது எக்கனாமிக் இன்ஜின் அப்படின்னா பணம், அதாவது அதிகமான ப்ராஃபிட்டை வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அதிகமான கவனம் செலுத்துறது. அவங்க எந்த ஒரு ப்ராடக்டையோ எந்த ஒரு சர்வீஸை கொடுத்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்திலிருந்து அதிகமான லாபத்தை வந்து நம்ம எப்படி உருவாக்குறது, அதிகமான ப்ராஃபிட் பார்க்கறது எப்படி அப்படிங்கிறதுல அதிகமான கவனம் செலுத்தினாங்க. மூன்றாவது பேஷன் அப்படின்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தில் பேஷனேட்டாக இருந்தாங்களோ, எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப உண்மையாகவே ஆர்வம் மிகுதியில் இருந்தாங்களோ, உண்மையாக எந்த ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ, பேஷனேட்டாக இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினாங்க. ஒரு கம்பெனி அப்படின்னு வரும்போது நிறையா ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணணும், நிறையா சர்வீஸை கொண்டு வரணும் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு சர்வீஸ் அந்த ஒரு விஷயத்தில் அவங்க பேஷனேட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை தவிர்க்க ஆரம்பித்தாங்க. அட் த சேம் டைம் ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ அல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க எந்த ஒரு விஷயத்தில் பேஷனேட்டாக இருக்கிறாங்களோ அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது இரண்டாவது கான்செப்ட் கான்செப்ட். பஸ்ஸை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான பேலன்ஸை, ஒரு சமன்பாடை கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கருத்தை கற்றுக்கொள்ள
ரெஸ்ட் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்பர் 2, பஸ் கான்செப்ட். ஒரு பஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பஸ்ஸில் ஒரு 3 விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று அந்த பஸ்ஸில் எல்லாருமே ஏறுவாங்க, அதுக்கப்புறம் இறங்குவாங்க, அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை ஒருத்தர் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த 3 முக்கியமான அந்த பஸ் கான்செப்டில் இருக்கிற விஷயங்கள். முதலாவது என்ன அப்படின்னா, யார் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாங்க, யார் அந்த பஸ்ஸை விட்டு வெளியே இறங்குறாங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள். ஸோ உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய டீம், உங்களுடைய சர்க்கிள், இது எல்லாத்துலேயுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் உள்ளே வராங்க, யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா, ஒரு நபர் ஒரு சரியான ஒரு ஃபிட்டான ஒரு நபர் அந்த இடத்துல இருக்கணும், சரியில்லாத ஒரு நபரை வெளியேற்றணும். இதுதான் இந்த கான்செப்ட். அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவ் பண்ணுற ஒரு டிரைவர். ஸோ யார் அந்த பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த பஸ்ஸோட டிரைவிங் ஸ்டைல் இருக்க போகுது. எவ்வளோ வேகத்தில் ஒரு இடத்த நம்ம போய் ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. சேஃபாக வண்டி ஓட்டுறாங்களா, இல்லை சேஃப் இல்லாமல் அன்சேஃபாக வண்டி ஓட்டுறாங்களா, இது எல்லாமே அந்த டிரைவரை பொறுத்து தான் இருக்குது. நம்முடைய சர்க்கிளில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக யாருடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம உள்ளே எடுக்கிறோமோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸின் அடிப்படையில் தான் நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும், அல்லது வளர்ச்சியோ வீழ்ச்சியோ இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்குற நபர்கள் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப நல்ல மோட்டிவேட் பண்ணக்கூடிய, நல்ல அறிவாளிகள், நல்ல புத்திசாலிகள், நல்ல திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களிடம் இருக்கிற சில அறிவு, திறமைகள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே நாம் கடன் வாங்குவோம். ஸோ அதனுடைய விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் கொஞ்சம் வளர்ச்சி அடைவோம். நமக்குள்ளே அந்த மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, நம்முடைய சுற்று வட்டாரம் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க போகுது. ஸோ உங்கள் லைஃப்பில், உங்களுடைய சர்க்கிளில் யார் உள்ளே வர்றாங்க, யாரை வெளியேற்றணும், அல்லது யார் அந்த பஸ்ஸை ட்ரைவ் பண்ண போகிறாங்க, அதாவது உங்கள் லைஃப்னுடைய மேக்ஸிமம் டெசிஷன் மேக்கிங்கை யார் எடுக்கிறாங்க, அந்த நபர் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சரியாக கண்காணிக்கணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துக்கு, நீங்கள் போய் சேர வேண்டிய அந்த கோல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் நினச்ச மாதிரி போய் சேர முடியும். இப்போது மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, லெவல் 5 லீடர்ஷிப். இந்த லீடர்ஷிப்பில் ஒரு பிரமிடு இருக்குது. அந்த பிரமிடில் பார்த்திங்கன்னா 5 வகையான நிலைகள் இருக்குது. கீழே இருந்து மேலே படிப்படியாக 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிலைகள் இருக்குது. இப்போ இந்த கீழே இருக்கிற 1, 2, 3 இந்த 3 நிலைகள் அப்படிங்கிற இந்த லீடர்ஷிப் லெவலில் நீங்கள் பெரும்பாலான நபர்களை நீங்கள் பார்க்க முடியும். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதலாவது ஹைலி கேப்பபிள் இண்டிவிஜுவல், 2வது கான்ட்ரிபியூட்டிங் டீம் மெம்பர், 3வது காம்பிட்டன்ட் மேனேஜர், 4வது எஃபெக்டிவ் லீடர், 5வது லெவல் 5 எக்ஸிக்யூட்டிவ். சரி, இந்த ஒவ்வொரு லெவலுமே என்னென்ன அர்த்தத்தை குறிக்குது, அல்லது இந்த ஒவ்வொரு லெவலில் இருக்கக்கூடிய அந்த லீடர்ஸுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். முதலாவது லெவலில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேலண்டடாக, நல்ல ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய, நல்ல ஒரு திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நிறைய வேலைகளை உருவாக்கக்கூடிய நபர்கள், ப்ரொடக்டிவாக நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடியவங்க. 2வது லெவல் பார்த்திங்கன்னா டீம் கான்ட்ரிபியூஷன். ஒரு டீமோடு ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த டீமோட வளர்ச்சிக்கு ஒரு பங்காற்றக்கூடிய லீடர்ஸ். 3வது காம்பிட்டன்ட் லீடர். அப்படின்னா இவர் பார்த்திங்கன்னா மக்களையும் அந்த வளங்களையும் அறிஞ்சு அதை ஒன்றா இணைச்சு எந்த ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணுமோ அந்த கோலை நோக்கி அந்த மக்களையும் வளங்களையும் ஒன்றாக கனெக்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய திறமை இருக்கிற ஒரு லீடர். அடுத்தது 4வது எஃபெக்டிவ் லீடர். இது கொஞ்சம் இந்த 3 விஷயத்தை விட இது கொஞ்சம் ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு கிளியரான ஒரு விஷனை நோக்கி அவரும் அவருடைய டீமையும் கூட்டிகிட்டு போகக்கூடிய தன்மை வாய்ந்தவர். விஷன் அப்படின்னா
தொலைநோக்கு பார்வையோடு ஒரு எதிர்காலத்தில் அல்லது ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் இப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் வந்து மாறப்போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது, அல்லது நம்ம இதை நோக்கி நாம் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷன் அடிப்படையில் அவர் வந்து நடக்கக்கூடியவர், அவர் வந்து நடத்தக்கூடியவர். இதுதான் வந்து அந்த விஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள், தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லலாம். தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறத விட எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது, இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து கணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள். இதை கணிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம என்ன கணிச்சிருக்கிறோமோ அதுக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கில் தான். இந்த 2 விஷயங்களும் ஒன்று சேர இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த எஃபெக்டிவ் லீடர் அப்படின்னு சொல்லப்படுற 4வது லெவல். இதை விட டாப் லெவலில் இன்னொருத்தர் இருக்கார், அதான் வந்து லெவல் 5 எக்ஸிக்யூட்டிவ். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து சில ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தனித்தன்மை இருக்கக்கூடிய, தனி குணம் இருக்கக்கூடிய நபர். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான திறன்கள், 2 முக்கியமான பண்புகள் இருக்குது. அதில் முதலாவது என்ன அப்படின்னா பர்சனல் ஹியூமிலிட்டி, ஒரு விதமான பணிவு, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு பணிவு இருக்கக்கூடிய ஒரு நபர். இரண்டாவது ஒரு ப்ரொஃபஷனல் வில் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கிற ஒரு தன்மை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்முடைய மைண்டையோ நம்முடைய ஹேபிட்டையோ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நாம் என்ன பண்ணணுமோ அந்த ஒரு விஷயத்தில் நம்முடைய ஃபோக்கஸை கொடுத்து அந்த விஷயத்தை சரியாக பண்ணி முடிக்கிறத வந்து வில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பணிவு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, பணிவு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரியல் ஆத்தென்டிக் கிரிட்டிசிசம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்சுவல் உண்மையான ஒரு கிரிட்டிசிசம் வருது அப்படின்னா அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர். ஈகோவை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, ஈகோ இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து நம்ம ஆடாமல், நமக்கு தெரியும் இருந்தாலும் யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா, அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு செயல்படக்கூடிய ஒரு நபர். அந்த ஒரு தன்மை இவருக்கு இருக்குது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பயணிக்கும் போது, நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது பலவிதமான விஷயங்கள்னால நாம் ஈர்க்கப்படுவோம். எப்படி வந்து ஒரு விட்டில் பூச்சி விளக்க பார்த்ததையும் எப்படி வந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி போகுதோ அந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நம்மளை வந்து ஈர்க்கும், நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும், நம்முடைய கவனத்தை சிதறடிக்கும். அதையெல்லாம் முறியடித்து நம்ம எதில் கவனம் செலுத்தணுமோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி நம்ம அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறது, அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி கொண்ட ஒரு மனநிலை தான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் வில் அப்படிங்கிறது. இந்த 2 குணம் இருக்கிறதுனால இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய இந்த இந்த லெவல் 5 லீடர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். நம்ம லைஃப்பில் இந்த லெவல் 5 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், அதாவது ஒரு பணிவு, யார் ஒரு உண்மையான ஒரு கருத்தை சொல்கிறாங்களோ அதை நம்ம கற்றுக்கிற ஒரு பண்பு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எதை நோக்கி போகணுமோ, இன்றைக்கி நான் எந்த ஒரு வேலையை செய்யணுமோ அந்த ஒரு வேலையை வந்து செய்ய விடாமல் என்னை தடுக்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணும். என்னுடைய செல்ஃபோனோ, என்னுடைய கம்ப்யூட்டரோ, என்னுடைய ஒரு சோம்பேறித்தனமோ அல்லது என்னுடைய ஒரு போர்டமோ, ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுத்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் முறியடித்து ஒரு வில் பவரை, ஒரு விடாமுயற்சியோடு, ஒரு உறுதியோடு, நான் இன்று இதை நான் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற மன உறுதியோடு அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்ய முடிஞ்சுது அப்படின்னா நம்மளால் குட் டு கிரேட் அப்படிங்கிற ஸ்டேஜை அச்சீவ் பண்ண முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.